ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. நம்பிக்கையே மிகப்பெரிய சக்திங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சேமியா கேசரிங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆகட்டும். சைடில் வந்து நான் ஒரு பேனில் வந்து 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க. அது பாயில் ஆகட்டும். நம்ம சேமியாவை வதக்குற வரைக்கும் தண்ணி சூடாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த கேசரி பண்ண. நான் வந்து இந்த டம்ளரில் தாங்க இன்னைக்கு சேமியா எடுத்திருக்கேன். 1 டம்ளர் சேமியாவுக்கு 3/4 டம்ளர் சுகருங்க. நான் தண்ணி வந்து 3 டம்ளர் வச்சுருக்கேங்க. ஓகேவா? பாயில் பண்ண ஆயிட்டுருக்கு. இதில் கீ 3 ஸ்பூனு 3 ஸ்பூனு ரீஃபைண்ட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இது இப்போ நம்ம சேமியா வதக்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேமியா, கேஷ்யூ நட்லாம். லாஸ்ட்ல 1 ஸ்பூன் வந்து மேலே ஊத்துறதுக்கு கீ தேவைப்படுங்க. இப்போ கடாய் காஞ்சிருச்சு. நான் கீ ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கீ வந்து காஞ்சிருச்சுங்க. நான் 20 நம்பர் கேஷ்யூ நட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ். ரொம்பலாம் வதங்க வேண்டாம். ஏன்னா இப்போ சேமியா கூட போட்டு வதங்குறனால நல்லா ஃப்ரை ஆயிடுங்க. அதனால இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம சேமியா 1 டம்ளருங்க. 1 டம்ளர் சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சேமியாவை ஃப்ரை பண்ணணுங்க. அது ரோஸ்டட் சேமியா இருந்தாலும் பரவாயில்லங்க. நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கும். கலரும் கொடுக்கும், கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா சேமியாவை மிக்ஸ் பண்ணணும். அந்த அடுப்பில் வந்து வாட்டர் வந்து பாயில் ஆகிட்டுருக்குங்க. அது நல்லா வாட்டர் நல்லா பாயில் ஆகணும். நம்ம இது ரெடி பண்ணவும் அது ரெடி ஆகிடுங்க. இப்படி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிருங்க. நல்லா வதக்கணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. அங்கே தண்ணியும் காஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை எடுத்து நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ண வேண்டியதுதான். நான் ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேங்க, முன்ன பின்ன இருந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் அந்த 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மற்ற எல்லா தண்ணியும் நான் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா ஹையில் வச்சு வேக வைக்கணுங்க. அப்படியே கொஞ்சம் கிண்டிகிட்டே எடுங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காமல் நான் கிண்டிகிட்டே இருங்க. இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் கிண்டிகிட்டே இருக்கணுங்க, கெட்டியாகிற வரைக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகும். 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. சுகர் வந்து நான் கரெக்டாக தாங்க. சப்போஸ் உங்களுக்கு சுகர் ரொம்ப பிடிக்குமா, 1க்கு 1 கூட 1 கப்புக்கு 1 கப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 கப்புக்கு 3/4 கப் தாங்க இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிக்க வேண்டாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிண்டுறது கொஞ்சம் விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வெந்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்துருச்சு. இன்னும் 5 மினிட்ஸில் இந்த தண்ணி வற்றிடுச்சுன்னா நம்ம சுகர் ஆட் பண்ண வேண்டியது தான். நல்லா திக்காயிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை வந்து ஒரு பிஞ்ச் தான் நான் சால்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் 3/4 கப் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப்பு சேமியாவுக்கு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு இந்த ஸ்வீட் போதும். உங்களுக்கு ஸ்வீட் தேவைப்படும்னா இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் கூட 1/4 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்ட வேண்டியதாங்க. இது மெல்ட் ஆகி கொஞ்சம் திக்காகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் திக்காகும். அப்படியே இப்போ தாங்க சுத்தமாக கைவிடாமல் கிண்டுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும்.
அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி வந்துட்டே தாங்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகணுங்க. இன்னும் கொஞ்சம் திக்கானா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம இறக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிடலாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஊற்றி இறக்குனா நல்லா டேஸ்டியாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இப்போயே அந்த ஸ்மெல் கம கம கமன்னு வருதுங்க. ரொம்ப டெம்ப்ட் ஆகுதுங்க. இது உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோ திக்காயிட்டே வருது. சூப்பராக இருக்குது பார்க்கையே. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகுங்க. நல்லா கெட்டியாகிடும். நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாகவே வரும். நல்லாயிருக்கும் சாப்பிடையே. இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கிண்டி இறக்க வேண்டியதாங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த செஞ்சு பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்மையாக இருக்குங்க. செம்மையாக வந்திருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஹாவ் எ நைஸ் டே.